மகா இரக்கமும் உருக்கமும் வல்லமையும் நிறைந்த எங்கள் பிதாவே, எவராலும் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற சர்வ வல்லவரே, இந்த ஆசீர்வாதமான புதிய நாளிலே இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரோடும், எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஆத்மாவோடும், அவர்களின் குடும்பத்தினர் ஒவ்வொருவரோடும் உமது ஆசீர்வாதமும் ஆறுதலும் நிறைந்த கரம் இருக்கட்டும் அப்பா. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பீம் என்று தாவீது உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற விதமாய் நாங்களும் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். வறண்ட நிலத்தைப் போல் என் ஆத்துமா உன்மேல் தாகமாயிருக்கிறது என்று சங்கீதம் 143:6 வாசிக்கிறோம் அப்பா. நாங்கள் எல்லோருமே எங்கள் கைகளை உமக்கு நேராக நீட்டுகிறோம் பிதாவே. நாங்கள் பல நேரங்களில் எங்கள் கைகள் பலமுள்ளவைகள் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். எங்கள் சரீரத்தின் பலத்தினால் எல்லாமே செய்ய எங்களால் முடியும் என்று ஆணவ சிந்தை கொள்கிறோம். நாட்கள் கடந்து போக போக எங்கள் பலத்தின் மேல் நாங்கள் கொண்டிருந்த நம்பிக்கை எங்களிலிருந்து நழுவி போகிறது அப்பா. நாங்கள் உம்மை விட்டு விலகி போனோம். நாங்கள் எங்களிலிருந்தே தொலைந்து போனோம். நாங்கள் பாவங்களை செய்வதற்காய் உமது முகத்தை நினைக்க மறுத்துவிட்டோம் அப்பா. ஒரு சுகவீனம் எங்களை ஆட்கொள்ளும் நேரத்தில் நாங்களே அறிந்து கொள்ள முடியாத ஒரு வியாதி எங்களில் உருவாகி எங்களை சிறுமைப்படுத்தின வேளையில் உமது முகத்தை தேட வெட்கப்பட்டோம். ஆனால் அப்பா, நீ எங்களை மார்போடு வாரி அணைத்து கொண்டு, மகனே மகளே, உனக்கு நான் இருக்கிறேன் என்று அள்ளி எடுத்து கிருபையின் மேல் கிருபை செய்து ஆறுதல் அளித்தீர் அப்பா. இப்போதும் எங்கள் தனிமையில் நாங்கள் எங்கள் சிந்தனைகளோடு போராடும் போதும், எங்களுக்கு நாங்களே வெறுப்பானவர்களாய் தோன்றிய சமயங்களிலெல்லாம் தாயின் பரிவை விட மேலான கரிசனையையும் பரிவையும் எங்கள் மேல் பொழிந்து ஆறுதல் படுத்துகிறீர் அப்பா. உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய நாளில் நாங்கள் உமக்கு நன்றியுள்ளவர்களாகவே நடந்து கொள்ள எங்கள் மேல் கிருபையாயிரும். இந்த நாளின் ஆசீர்வாதத்தால் எங்களை வழி நடத்தியருளும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஜெபத்தை நீர் கேட்டு பதிலளிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென்.